ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ இருக்க சூழல் வச்சு பார்க்கும்போது திமுக ஜெயிக்கும்னு பேசுறாரு சார். இன்னைக்கு எதிர்கட்சிகள் பலம் இல்லாமல் இருக்கு, செதறி போயிருக்கு, தனித்தனியாக இருக்கிறது. அவங்க கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க சொல்றதுல யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு கண்ணு முன்னாடி தெரியுது. இதை நான் சொல்ல பொதுமக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து திமுக ஜெயிச்சுக்கிட்டே வர்றதுக்கு காரணம் அப்படின்னா மதவாத அரசியலினுடைய எதிர்ப்பை திமுக ஸ்ட்ராங்கா பண்றாங்க. ஆனா அதை அதிமுக செய்ய தவறிக்கிட்டே இருக்கு. அவர் ஒரு அதிமுகவுடைய எம்ஜிஆருடைய விசுவாசி. அவர் அதிமுகவில் மிகவும் தீவிரமாக நேசிக்கக்கூடியவர். எம்ஜிஆரை பார்த்து அரசியல் இருந்தவர். தான் உருவாக்கிய கட்சி கண் முன்னாடி இப்படி இருக்கு, நீங்க தனியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய இது. அது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் ஒன்று சேர்த்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருக்கலாம்ல. 2021 எங்களை ஒன்று சேர்ந்துருந்ததுன்னா டிடிவி தினகரன் உள்ள கொண்டு இருக்கலாம், சசிகலா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்தோடு சொல்றாரு. நீ அதிமுகக்குள்ளேயே நீங்க ஒற்றுமை இல்லை, அதிமுகக்குள்ளே 2-3 பிளவா இருக்கு, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்றாரு. அதெல்லாம் இல்லாமல் போச்சுனால நீங்க ஆட்சி இழந்தீங்க, 80 தொகுதிக்கு மேல வந்துட்டீங்க. டிடிவி தினகரன் உள்ள இருந்தாருன்னா அவர் தனியாக நிற்க வச்சு பிரிச்சு ஓட்ட நீங்க கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப ஆட்சியை விட்டு இறங்க மாட்டாங்க. அப்போ ஆட்சி நீங்க வந்து தக்க வைக்க விட்டுட்டீங்க, தவறிட்டீங்கல்ல. கூட்டணியை நீங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டுருங்க, கூட இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க ஆர்கனைஸ் பண்ணி எண்ணித்து போகலங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதான் சொல்றாரு. நீங்க இப்படி தனித்தனியாக நின்னா எத்தனை முறை நீங்க ஜெயிக்க முடியாது. டிடிவி தினகரன் அதான் சொல்றாரு, ஓபிஎஸும் அதான் சொல்றாரு. அணியாக செயல்படுவாங்க. இப்போ வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து தனி அணியாக தான் செயல்படுவாங்க. அவங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை தென் மாவட்டங்களில் பிரிப்பாங்க. கண்டிப்பாக 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கையில் பத்திரிகையாளர் சந்திச்ச திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மீண்டும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கூட ஒரு டிஸ்க்ளைமரையும் சொல்லியிருக்காரு. அது அப்புறம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு பரபரப்பான அரசியல் தகவல்கள், இது குறித்து தான் பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக வந்து என்னதான் தோக்குற சுச்சுவேஷன் இருந்தாலும், இல்லை என்னதான் ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் எதிர்மனையிலேருந்து பேசுகிறவங்க வந்து நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம் அரசியலில். ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ இருக்க சூழல் வச்சு பார்க்கும்போது திமுக ஜெயிக்கும்னு பேசுகிறாரு சார். எப்படி பார்க்குறது? இல்லை, இன்னைக்கு பத்திரிகா சந்திப்பில் சொன்னார், இப்படிலாம் மக்கள் பேசுகிறாங்க சாமி, நான் சொல்லலை அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் போட்டார். இன்னைக்கு ஒரு பத்திரிகா சந்திப்பில் கேட்குறாங்க, திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 200 தொகுதியில் ஜெயிப்போம் திமுக அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் பலம் இல்லாமல் இருக்குது, செதறி போயிருக்கு, தனித்தனியாக இருக்கிறது. அவங்க கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க சொல்கிறதுல யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு கண்ணு முன்னாடி தெரியுது. இதை நான் சொல்ல பொதுமக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவருடைய விருப்பம் இல்லை, அது அவருடைய விருப்பம் இல்லைங்கிறது சொல்லிடுறார். என்னுடைய விருப்பமா இல்லையாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட இது. ஆனால் மக்கள் பேசிக்கிறாங்க, மக்கள் 200 தொகுதியில் திமுக ஜெயிக்குங்கிறத மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார். சொல்கிறவர் வந்து முன்னாள் முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டின் அறியப்பட்ட ஒரு முக்கியமான அரசியல்வாதி, கல யதார்த்தம் தெரிந்த நபர். அப்புறம் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாருன்னா மக்களுடைய பிரதிபலிப்பை தான் அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் 2 விஷயத்துல தான் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று மதவாத அரசியல், இன்னொன்று மத சார்பற்ற அரசியல். 2 லெஃப்ட் அண்ட் ரைட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாடு. உலகம் முழுவதும் இந்த அரசியல் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. நம்ம நுட்பம் பார்க்கணும்னா உலகம் முழுவதுமே லெஃப்ட் அண்ட் ரைட் அரசியல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஏறக்குறைய நம்ம அதை நோக்கி வந்துட்டோம். இன்னைக்கு இந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் பாஜக ஆளாத மாநிலங்களாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், கர்நாடகா, அப்புறம் ஜார்க்கண்ட் போன்ற ஒரு சில மாநிலங்களை தவிர மீதி எல்லா இந்தியாவினுடைய வரைபடத்தில் 90% வரைபடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு பாஜக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது, வரலாறு இருக்குது, ஒரு தொன்மை இருக்குது, நாகரிகமே இங்கிருந்து தான் தொடங்கியதுங்கிற மாதிரி நம்ம கீழடியெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கே வடக்கு இருந்தால் நாகரிகம் தொடங்குதுன்னு அவங்க ஒரு இதை கிளப்புறாங்க. இப்போ கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக ஒரு மாற்று கொண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அவர்களுக்கு மிக தேவையான ஒரு மாநிலமாக இருக்குது. அப்படிங்கும் போது இந்த அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியல். அப்போ தமிழ்நாட்டு மக்களும் அதை புரியுறாங்க. இப்போ பாஜக உள்ளே வந்துச்சுன்னா வரலாற்று ரீதியாக சில திருப்புகளை தமிழ்நாட்டில் திரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, அச்சம் இருக்குது. இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பெருசாக எதுவும் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மனநிலையும், பாஜகவிற்கு எதிரான மனநிலை, அவங்க மத ரீதியான ஒரு அரசியல் பண்ணுறாங்க, தமிழ்நாடு மொழி ரீதியான ஒரு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட தொடர்ந்து திமுக ஜெயிச்சுக்கிட்டே வர்றதுக்கு காரணம் அப்படின்னா மதவாத அரசியலினுடைய எதிர்ப்பை திமுக ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. ஆனால் அதை அதிமுக செய்ய தவறிக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த அரசியல் அவங்க தெளிவாக பண்ணாங்க, கடைசி வரைக்கும் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கு பிறகு அந்த அம்மா வரைவுக்கு பிறகு அந்த அரசியலை திமுகவை விட
அதிமுக மதவாத அரசியலை ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தா அதிமுகவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கும். இல்லை சார், இது குறித்து பேசும்போது பிரச்சாரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திரு இபிஎஸ் அவர்களே பதிவு பண்ணும்போது நீங்கள் கூட்டணி வைக்கலையா, நீங்கள் வச்சா மட்டும் அது சரி, நாங்கள் வச்சா தப்பா அப்படின்ற கேள்வி அவர் வைக்கிறார்ல. தொடர்ச்சியாக இந்த ஒரு வாதம் வைப்பாங்க. 1999 வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலையா, பாஜக கூட்டணியில் நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு முன்னாடி 3 பொது தேர்தல் நடக்குது இந்தியாவில். எந்த தேர்தலையுமே ஒரு வருஷம் கூட நினைச்சு நிற்கல. 13 மாதம் 13 நாள் இந்தியா முழுவதும் தேர்தல் நடந்து 13 நாளில் ஒரு ஆட்சி கலைக்கப்படுது. அப்போ ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் அங்கே மத்தியில் இல்லாமல் போயிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக 96லேருந்து 99 வரைக்கும் 3 முறை தேர்தல் நடந்திருக்கு, பொது தேர்தல். அப்போ ஐக்கிய குஜராத் ஒரு முறை பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு, தேவகவுடா ஒரு முறை பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு, வாஜ்பாய் ஒரு 13 மாதம் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. மாறி மாறி இப்படி இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக இல்லாதனால இந்தியாவுக்கு ஒரு அரசாங்கம் வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதில் காங்கிரஸ் கட்சியும் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த கூட்டணியில் இருக்குது. அப்போ ஒரு நாட்டில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்ட் அமையாமல் தொடர்ந்து 5 வருஷமா 3 வருஷமாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவில் கூடிய அனைத்து கட்சிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் உண்டாக்கணும், இது நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறப்ப அந்த சுச்சுவேஷனில் தான் பாஜகவோடு திமுக போகுது. நீங்கள் அதை ரொம்ப மைனட்டாக நோட் பண்ணணும். பாஜக திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள், பல கட்சிகளும் இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கொள்கை ரீதியாக ஒரு தானே சார், கொள்கை ரீதியாக நேரெதிர் முரணாக இருந்தாலும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போடுறாங்க, குறைந்தபட்ச தேர்தல் சட்டம். பாஜகவினுடைய அஜெண்டாக்கள் அத்தனைக்கும் கடிவாளத்தை போட்டு கையில் வைத்திருந்தது காங்கிரஸ் திமுக. 99லேருந்து 2004 வரைக்கும் பாஜக தன்னுடைய சித்தாந்த ரீதியான எந்த இம்ப்ளிமெண்ட்டுமே பண்ண முடியல. ஒரே ஒரு உதாரணம்னா டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. 2001-2 காலகட்டங்களில் டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க. அப்போ வாஜ்பாய் தலைமையிலான கவர்மெண்ட் இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்குது, ஆட்சியில் அதிகாரத்தில் அன்றைக்கி இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. அப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டீலிமிட்டேஷன் இன்னும் 25 வருஷம் தள்ளி வைக்குங்கிறாங்க. 25 வருஷம் தள்ளி வச்சாங்க. அப்போ பாஜக கொண்டு வரக்கூடிய அந்த அஜெண்டாக்கள் எதையுமே ஆர்டிகல் 370 ரத்து பண்ணல, சிஏஏ கொண்டு வரல. இதெல்லாம் அவங்களுடைய கனவு திட்டங்கள். சிஏங்கிற ஒரு திட்டம் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் 2ஆம் தர குடிமக்களாக இங்கே வாழணும். அப்போ சிஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி, அது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களில் அது ஒன்று. அப்போ அதை கொண்டு வரலாங்க. அப்போ அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த விஷயத்தையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதுக்கு இவங்க பண்ண வேலை என்னென்னா, குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டு அதை கொண்டு போனாங்க. அந்த 5 வருஷம், அந்த 5 வருஷம் ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சியினுடைய நீட்சியாக தான் 2001 திமுக பாஜக கூட்டணியோடு இங்கே தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியை விட்டு விலங்குறது, இறக்கப்படுறாங்க. அப்போ இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதவாத எதிர்ப்பு அரசியலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதற்கு பிறகு திமுக அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்து ஒரு முறை பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாது. அது 2 பேர் அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் 2014 அன்றைக்கி இந்தியா முழுவதும் மோடி அலை அடிக்குது. அப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டிருந்தா அன்றைக்கி அதிமுக சார்பில் 2-3 பேர் அமைச்சராக கூட இருக்கலாம், மத்திய அமைச்சராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க முடிவு எடுத்தாங்க, தமிழ்நாட்டில் அந்த அரசியல் நமக்கு எடுபடாது. மத்தியில் கூட்டணி வச்சு நம்ம ஒரு 2-3 சீட்டை வாங்கிக்கலாம், 4-5 அமைச்சர் வாங்கிக்கலான்ற மாதிரி தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம அரசியல் எடுபடாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக பாஜக எதிர்த்தாங்க, திமுகவும் எதிர்த்தாங்க. அந்த அரசியல் தான். இப்போ அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதிமுக நேரடியாக பாஜக கூட போயிடுச்சு. இப்போ இதுலேருந்து நீங்கள் அதிமுக திமுக எப்படி நாங்கள் கூட்டணி வைக்கலையா, நாங்கள் எங்கே கூட்டணி வச்சோம்? நீங்கள் சொல்கிற கண்டிஷன் மாதிரி அவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள் நாங்கள் செயல்படுத்த விட மாட்டோம்னு சொல்லி அதிமுக ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரில் கூட்டணி சாப்பா, அதெல்லாம் நான் அம்மாவோட முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கண்ட்ரோல் அட்மாஸ்பியர், அன்கண்ட்ரோல் அட்மாஸ்பியர் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செஞ்சிட போகிறாங்க? உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கூட்டணி ஆட்சிக்கிறாரு, அதுவே நீங்கள் பதில் பேச முடியலையே. பல முறை பல தலைவர்கள் கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, ஒருத்தர் கூட்டணி ஆட்சிங்கிறார், இல்லை பாஜக கூட்டணியோடு ஆட்சி, இல்லை பாஜக கூட்டணி ஆட்சி, தங்க பதக்கம் அப்படின்ற மாதிரி பிரித்து பேசியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு? நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, உங்கள் கட்சிக்கு ஏற்படக்கூடிய, உங்கள் ஆட்சிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையே உங்களால் பேச முடியலையே. போன முறை கூட்டணியில் இருந்தீங்க, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும். அந்த நேரத்தில் தான் இந்தியா முழுவதும் மக்கள் எதிர்த்த பல சட்டங்களை உங்கள் துணையோடு நிறைவேறியது. மறந்துட முடியுமா? 3 வேளாண் சட்டங்கள், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினாங்க. அந்த 3 வேளாண் சட்டங்கள் உருவாவதற்கு, அது சட்டமாக நிறைவேறுவதற்கு அதிமுகவினுடைய 11 ராஜ்யசபா உறுப்பினருடைய அந்த வாக்கு தான் முக்கியமாக இருந்துச்சு. கேட்டால் என்ன சொன்னீங்க? நாங்கள் கூட்டணி திருமணத்துக்காக வாக்களிச்சிட்டோம்.
ஆர்டிகல் 370 3 வேளாண் சட்டங்கள், டெல்லிக்கு சிறப்பந்தத்து ரத்து, இப்படி எத்தனையோ மக்கள் எதிர்த்த மக்கள் விரோதமான பல சட்டங்கள் வருவதற்கு, இந்தியா முழுவதும் வருவதற்கு 11 அதிமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய வாக்கு முக்கியமாக இருந்துச்சு. நீங்கள் வாக்களிச்சிங்க. ஒரு வெளியே வந்த என்ன சொன்னீங்க? கூட்டணி திரும்பத்திற்காக வாக்களிச்சிட்டோம். இப்போ குறைந்தபட்சம் இந்த தமிழ்நாட்டை எடுத்துங்க, இந்த எலெக்ஷன் 2026 எடுத்துங்க. 2026 மாறி மாறி சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறாங்க, இல்லை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி, இல்லை அதிமுக தான் முதலமைச்சர், மாறி மாறி சொல்கிறாங்க. இதவே உங்கள் கட்சிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் கிளியர் கட்டாக கொண்டு வர முடியல. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாஜக எதிர்த்து நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் ஆட்சி வந்துச்சுன்னா பாஜக எதிர்த்து பாஜக கொண்டு வர திட்டங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜக கொண்டு வரக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோம். 5000 கோடி ரூபாயை இன்றைக்கு பாஜக அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்குது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம், கல்விக்கு வர வேண்டிய பணம், நம்மளுடைய வரி பணம் எதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க? நீங்கள் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையில் NEP-ல 2020 சேர்ந்தா தான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு நிப்பாட்டி வச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? தேசிய கல்விக் கொள்கையில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? டீலிமிட்டேஷனில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? CAA-ல அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் நீங்கள் வராமல் பண்ணிடுவீங்களா? நீட் வேணாங்கிறது உங்களுடைய நோக்கம்தான். அப்போ நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு விலக்கு கொடுக்குன்னு நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க? நீங்கள் 99ல் திமுக பாஜக கூட்டணினா திமுக பாஜக கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமோட கூட்டணி இருந்தாங்க. இப்போ என்ன இருக்கு? உங்களுக்கும் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் இருமொழி கொள்கையை தான் ஆதரிப்போம், பாஜக கூட்டணியில் தான் தமிழ்நாட்டில் 3 மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோம், நீட் விலக்கு வேணும். அதிமுக பாஜக கூட்டணிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய முதல் டிமாண்ட் வந்து நீட் விலக்கு கொடுக்கணும். எங்கள் ஆட்சி அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்த பிறகு நீட் விலக்கு நீங்கள் கொடுக்கணும் மத்திய அரசு, அது உள்ளொதுக்கீட்டில் கொடுக்கலாங்கிற ஒரு சட்டமும் இருக்குன்றாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்றாங்க. சில மாநிலங்களுக்கு விதி விலக்கு கொடுக்கலாம். அந்த ஸ்பெஷல் கிளாஸை பயன்படுத்தி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு கொண்டு வந்துடுவோம். அதுக்காக பாஜக கூட கூட்டணி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு பாஜக கூட கூட்டணி இருக்கீங்க? அன்னைக்கு 99ல் இருந்த கூட்டணி வேறு, இன்னைக்கு நீங்கள் அமைச்சிருக்கிற கூட்டணி வேறு. முழுவதுமாக அவர்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகிருக்குங்கிறதா எல்லாருடைய வாதம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறது ஒன்று தான், பாஜக நேரடியாக பாஜகவுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தாங்கிறது தான் தமிழ்நாட்டின் நிலைப்பாடு. அதனால நீங்கள் தொடர்ந்து தோல்வியும் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. 10 தேர்தலில் நீங்கள் தோல்வி செஞ்சுருக்கீங்க, தொடர் தோல்வி. 2019, 21 வரிசையாக நீங்கள் வந்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து உங்களிடம் அந்த ஆளுமை திறன் இல்லை, பாஜகவை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க உங்களால் முடியல, நீங்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்கு போயிட்டீங்கிறதா குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் அப்படித்தான் பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமை வர்றப்ப இந்த பக்கம் திமுக கூட்டணியை பார்க்குறப்ப திமுக அரசாங்கத்தின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், ஆட்சியின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், கூட்டணி கட்சிகள் இந்த மதவாத எதிர்ப்பு, தமிழர் நலன், மொழி, மாநில உரிமை அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே தெளிவாக இருக்காங்க, ஒற்றை புள்ளியில் இருக்காங்க. அது அவங்களுக்கு தொடர்ந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் திமுக கூட்டணி 200 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியிலையும் அவர் இல்லை, அதே சமயம் வந்து அதிமுக விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அவர் அஃபீஷியலாக சொல்லலை, இனிமேல் எனக்கு அந்த கட்சி தொடர்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் 2 பக்கத்துக்கும் நடுவில் நின்று பேசுகிறாரா, இல்லைனா வெளிப்படையாகவே வந்து திமுக சார்பு எடுக்கிறார்? இல்லை, இதுதான் யதார்த்தத்தை பேசுகிறாரு அவர். அதிமுகவுக்கு வந்து இல்லை, அவருக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குன்னு கேட்குறேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு, அது ஒன்று. எதிர்கட்சிகள் வலுவா இல்லை, அப்போ வலுப்படுத்திட்டீங்கன்னா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார்? அவர் ஒரு அதிமுகவுடைய எம்ஜிஆருடைய விசுவாசி. அவர் அதிமுகவை மிகவும் தீவிரமாக நேசிக்கக்கூடியவர். எம்ஜிஆரை பார்த்து அரசியல் இருந்தவர். தான் உருவாக்கிய கட்சி கண் முன்னாடி இப்படி இருக்கு, நீங்கள் தனியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய இது. அது மட்டும் இல்லாமல் எங்களெல்லாம் ஒன்று சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம்ல. 2021 எங்களை ஒன்று சேர்ந்துருந்ததுன்னா டிடிவி தினகரன் உள்ள கொண்டு இருக்கலாம், சசிகலா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற நோக்கத்தோடு சொல்றாரு. நீங்க திமுகக்குள்ளேயே அதிமுகக்குள்ளேயே நீங்க ஒற்றுமை இல்லை, அதிமுகக்குள்ளே 2-3 பிளவா இருக்கு, நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற யதார்த்தத்தை சொல்றாரு. 2021 தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் பிரித்த வாக்குகள் மட்டும் 2% ஓட்டு தான். ஆனா பல தொகுதிகள், கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கு மேல அவர் தான் வெற்றி வாய்ப்பு தீர்மானிச்சார். தொகுதி வாரியா பார்க்கும்போது பிரிச்சு விட்டாட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போச்சுனால நீங்க ஆட்சி இழந்தீங்க. 80 தொகுதிக்கு மேல வந்துட்டீங்க. டிடிவி தினகரன் உள்ள இருந்தாருன்னா அவர் தனியாக நிற்க வச்சு பிரிச்ச ஓட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ஆட்சியை விட்டு இறங்கிட மாட்டாமே. அப்போ ஆட்சி நீங்கள் வந்து தக்க வைக்க காரணம் விட்டுட்டீங்க, தவறிட்டீங்கல்ல. கூட்டணியை நீங்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணியை விட்டுருங்க, கூட இருக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எண்ணித்து போகலைங்கிறதா ஒரு குற்றச்சாட்டு. அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் இப்படி தனித்தனியாக நின்னா எத்தனை முறை நீங்கள் ஜெயிக்க முடியாது. டிடிவி தினகரன் தான் சொல்கிறாரு.
ஓபிஎஸும் அதான் சொல்றாரு. ஓகே. தனிச்சிருந்தா இந்த மாதிரியான நிலைமை தான் ஏற்படும். ஆனா நலம் விரும்புறது வந்து அதிமுகவுக்கு தான், திமுக கிடையாது. நலம் விரும்புறது திமுக, அதிமுக என்னை கூப்பிட்டுக்கன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்னை நீங்க விட்டுட்டீங்கன்னா திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும். என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் ஏதாவது அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஏதாவது வாக்குகளை வாங்கி கொடுப்பேன். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாரும் ஒன்று இருந்தீங்கன்னா அது யதார்த்தமான உண்மையும் கூட. தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 50 முதல் 60 தொகுதிகளில் இவர்களை நீங்கள் விலைக்கு வைப்பதால் உங்களுக்கு பாதிப்பு தாங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய பதவிக்கு ஆபத்து, பொதுச் செயலாளருங்கிற பதவி நம்மளை விட்டு போயிடும், உள்ளே வந்தாலும் நம்ம திருப்பி நம்ம போய் அங்கே தான் நிற்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நீங்கள் வந்து அவங்களை எதுக்குறீங்க, உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து அச்சப்படுறீங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. யதார்த்தம் இதுதான். நீங்கள் எங்கெல்லாம் தனியாக நிற்க வச்சு நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஒன்றிணைந்த அதிமுகவாக இல்லாமல் நீங்கள் திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிறதா பலரும் அதிமுக நிர்வாகிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதைத்தான் அவர் ஓபிஎஸும் சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் இந்த இணைப்பு நடக்கவே இல்லை அப்படின்னா, எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது வந்து இவங்கெல்லாம் சேர்த்துக்கல அப்படின்னா இவங்க என்ன முடிவு சார் எடுப்பாங்க? ஓபிஎஸ் அவர்களோ இல்லை டிடிவி தினகரன் அவர்களோ? தனியாக ஒரு அணியாக அமைச்சு அவங்க தலைமையில் தான் தனி அணியாக செயல்படுவாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து தனி அணியாக தான் செயல்படுவாங்க. அவங்க குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை தென் மாவட்டங்களில் பிரிப்பாங்க. கண்டிப்பாக ஏற்கனவே இந்த மாதிரி 3வது ஒரு தனி அணியை ஆரம்பிச்சு அது என்ன ஆச்சு, அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இந்த வாட்டி எப்படி சார் அது யாருக்கு ஃபயர் ஆகும்? யாருக்கு ஃபயராக இருக்குங்கிறத காட்டிலும் யாருக்கு பாதிப்புனா அதிமுக பாதிப்பு. அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. தென் மாவட்டத்தினுடைய குறிப்பாக அந்த முக்குள சமூகத்தினுடைய வாக்குகளை பெரிதளவில் அவங்க பிரிப்பாங்க. அது அதிமுகவினுடைய கோர் ஓட் பேங்க், ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க். பல வருடம் அதிமுக இந்த ஓட் பேங்க் அது இன்னைக்கு வந்து முழுவதுமாக திமுக பக்கம் போயிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு நீங்கள் செஞ்ச இந்த குளறுபடிகள், இந்த விரிசல், உள்ளிருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அது வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமாக அமையும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறார் 200 தொகுதியில் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு. நன்றி சார்.